அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, கிறிஸ்துவே வழி. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தம் பிரியாவிடை உரையின் தொடக்கத்தில் இயேசு, பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் என்று கூறி அவர் தந்தையிடம் திருப்பி செல்லப் போவதை முன்னறிவித்தார். இது சீடருக்கு வருத்தத்தையும் கவலையும் கொடுத்தது. இதை உணர்ந்த இயேசு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். உங்களுக்கு தந்தையின் வீட்டில் இடம் ஏற்பாடு செய்யவே நான் உங்களுக்கு முன் போகிறேன். நான் போய் இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்ப வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்றார். மேலும் இயேசு தந்தையிடம் செல்வதால் சீடர்கள் இயேசு செய்யும் செயல்களையும் செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். இயேசுவும் இதனால் மாட்சி அடைவார். சீடர்கள் கேட்பதையெல்லாம் இயேசு அவர்களுக்கு செய்வார். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று கூறியதற்கு பதில் மொழியாக, தோமா, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழி நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். பதில் மொழியாக இயேசு, வழியும் உண்மையும் வாழ்வு நானே என் உயர்ந்த உண்மையை எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகில் இருப்பதே வாழ்வதற்காகத்தான். வாழ வழி தெரியவில்லை என்று அங்கலாய்ப்பவர்கள் உண்டு. எதை செய்தாலும் முட்டிக்கொண்டே நிற்கிறதே என்று கண்ணீர் விடுபவர்கள் உண்டு. இத்தகையோரின் வாழ்க்கை போராட்டத்திற்கு முடிவாக இருப்பவர் இயேசு ஒருவரே. புனித தோமா போல இயேசுவை பற்றியும் அவரது போதனைகள் வழிமுறைகள் பற்றியும் அவர் எங்கிருந்து வந்தவர், எங்கே செல்கிறார் என அறியாதிருந்தால் நமக்கும் வாழ்க்கை சிக்கலாகத்தான் இருக்கும். இயேசுவே நம் வாழ்வின் இலக்கு. நாம் உண்டாலும் உறங்கினாலும் உழைத்தாலும் ஓய்ந்திருந்தாலும் வாழ்வின் இந்த இலக்கை அடைவதற்கு வழியும் இயேசுவே. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இணைச்சட்டம் 31:8. உண்மையை இடைக்கட்சியாக எபேசி 6:14 கட்டிக்கொண்டு அன்றாடம் வாழ்க்கையில் அவரோடு வாழ்ந்தால் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்வுதான் இயேசு தரும் வாழ்வு. இவ்வாறு உண்மை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு இயேசின் பின்னால் அவர் வழியில் அடியொற்றி தொடரும் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். முட்டி மோத வாய்ப்பில்லை. நீங்கள் மாவு விற்க சென்றால் காற்று அடிக்காது. நீங்கள் உப்பு விற்க சென்றால் மழை பெய்யாது. எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இயேசு காட்டிய வாழ்க்கையை வாழுங்கள். வழி தொலைத்து வாடுகிறேன், வாயில் தேடி ஓடுகிறேன் என்று சில அபலைகளின் வாழ்நிலையை எடுத்துரைக்கிறார் ஒரு கவிஞர். வாழும் வழி தேடி கலங்கும் உள்ளங்கள் இன்று பல. அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் தருகிறார் இயேசு. ஆறுதலோடு நின்று விடவில்லை. அவரது பரிவு நானே வழி என்று கூறி வழியும் காட்டுகிறார். நாம் செல்ல வேண்டிய பாதையை இயேசின் வார்த்தையிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் அறிந்து கொள்வோம். அத்துடன் உயர்கல்வி கற்க, வேலை வாய்ப்பு பெற, வாழ்வியல் சிக்கல்களிலிருந்து விடுதலை பெற வழி தெரியாமல் விழி விதுங்கி நிற்கும் இளையோருக்கு நாம் வழிகாட்டலாமே. நமது கல்வி அனுபவங்கள், பொறுப்புகள், கற்றுத்தந்த வாழ்வியல் பாடங்களை பிறரோடு பகிர்ந்து அவர்களும் வாழ வழிகாட்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கிறிஸ்துவாகிய வழியை நான் ஆர்வமாக பின்பற்றுகின்றேனா? கிறிஸ்தின் போதனையும் பணி வாழ்வையும் உணர்ந்து செயல்படுகின்றேனா? கிறிஸ்தின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகன் கிறிஸ்துவை சரியாக பின்பற்றவும் அவரது போதனையும் பணி வாழ்வை உணர்ந்து ஆர்வமாக செயல்படவும் கிறிஸ்துவின் மேல்
முழு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.